ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் காட் கூசிஸ் மினிஸ்ட்ரீஸின் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 9வது மாதத்திலே தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையையும் கர்த்தர் மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது. அவர் நம்மோடு பண்ணின சகல வாக்குத்தத்தங்களையும் உடன்படிக்கைகளையும் நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். அதை அப்படியே விசுவாசிப்போம். இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நமக்கு நிறைவேற்றி அவருடைய மகிமையை நம்மேல் காண பண்ணுவார். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் எதிர்பார்ப்புடன் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து காத்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த மாதத்திலும் அவருடைய வார்த்தையை அனுப்பி நம் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் அதி பரிசுத்தமுள்ள நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் காட் கூசிஸ் மினிஸ்ட்ரியின் சார்பாக உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து போக போகிறோம். இன்றைய தினத்துடைய தியானத்துக்காக மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 28ஆம் வசனத்தை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். ஆண்டவராகின்ற இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து என்ற மானிட அவதாரம் எடுத்து இந்த பூமியில் 33 ஆண்டுகள் வாழ்ந்தார். அப்போது அவர் அநேக போதனைகளை ஜனங்களோடு பேசிக்கொண்டு வந்தார். அந்த தருவாயில் அவர் சொன்னதான ஒரு வசனம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் இயேசுவினிடத்தில் வாருங்கள் என்று அவர் இந்த காலை வேளையில் நம்மோடு பேசுகிறார். வருத்தத்தோட, கவலையோட, பார சுமையோட, நம்மளால் சுமக்க முடியாத பாரங்களால், பிரச்சனைகளினால் நாம் வேதனை அடைந்து முன்னேற കഴിയാதபடி നമ്മുടെ வாழ்க்கையில் ഭാരങ്ങളും ദുഃഖങ്ങളും കവലകളും വ്യാധികളും நெருக்கங்களும் மனசோர்வுகளும் பண பற்றாக்குறைகளும் நாம் நினைத்திருக்கின்ற காரியங்கள் தடைப்பட்டும் நடக்காமல் தாமதமாய் போகும்போதும் ரொம்ப சோர்வும் வருத்தமும் அடைகிறோம். அப்படி உள்ள மனுஷர்கள் எல்லாருக்கும் ஒரு இளைப்பாறுதல் தருகின்ற தேவன், அந்த பார சுமையை நம்மளை விட்டு மாற்றுகிறவர் ஆண்டவராகின்ற இயேசு கிறிஸ்து. இந்த பூமியிலே முதல் வருத்தங்கள் அல்லது பிரச்சனைகள் ஆரம்பமான இடம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கும் போது, பின்பு அவர் ஆதாமை நோக்கி, உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். ஆதி மனுஷனாகின ஆதாமையும் எவாளையும் கர்த்தர் படைத்து அவர்களை ஏதேன் என்ற தோட்டத்தில் வைத்தார். அவர்களுக்கு சகல விருட்சத்தினுடைய பழங்களும் உணவாக கர்த்தர் கொடுத்தார். அப்போது அதன் நடுவில் காணப்பட்ட நன்மை தீமை அறிகின்ற விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் மனுஷனை கட்டளை கொடுத்தார். ஆனால் அந்த மனுஷன் சில காலங்கள் கழிந்து தன்னுடைய மனைவியுடைய பேச்சை கேட்டு மனைவி அந்த கனியை பறித்து புசித்து தன்னுடைய கணவனாகின்ற ஆதாமுக்கு கொடுத்த போது அவன் சாப்பிட்டான். அந்த தவறை தேவனுடைய கட்டளை மீறின போது தேவன் அப்போது மனுஷனுக்கு ஒரு சாபத்தை கொடுக்கிறார். என்னவென்றால், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம்
வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். பூமியில் வருத்தம் உண்டாவது காரணம் மனுஷனுடைய கீழ்ப்படியாமை, மனிதனுடைய அக்கிரமங்கள், மனிதனுடைய பாவங்கள், மனிதனுடைய தேவனோடு சார்ந்து இராதபடி தன்னுடைய விருப்பத்தின்படி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை தான் அந்த மனுஷனை சாபத்துக்குள்ளாக, வருத்தத்துக்குள்ளாக, பாடுகளுக்குள்ளாக, நெருக்கத்துக்குள்ளாக, தோல்விகளுக்கு எதிராக கொண்டு வருகிறது. அப்படிப்பட்ட எந்த மனுஷனுடைய சுமைகளை மாற்றுவதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ஒருவருக்கே முடியும். கிறிஸ்து இயேசுடைய திரு ரத்தம் சகல பாவங்களையும் கழுகி நம்மளை சுத்திகரித்து ஒரு புதிய மனுஷனாக மாற்றுகிறது. சங்கீதங்கள் 38 அதிகாரம் 4 வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே வசனம் சொல்லுகிறது, என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமையை போல என்னால் தாங்கக்கூடாதபடி பாரமாயிற்று என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறத நாம் கேட்கலாம். எப்போ பார சுமை என்பது நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள், தேவனுக்கு விரோதமாக செய்கின்ற பாவங்கள், அதுதான் அதன் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கை சுமையாக தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு விலகிறதுனால தேவ பாதுகாப்பற்று போகும்போது நாம் சிறையாக்கப்படுகிறோம். நாம் வருத்தத்தோட வாழ வேண்டியது இருக்கிறது. அப்படிப்பட்ட எந்த மனுஷனிடையும் வருத்தங்களை மாற்றுவதற்காகவே மனிதனை அவனுடைய பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அவனுடைய சிறையிருப்பிலிருந்தும் அவனுடைய எல்லா வித தீமையிலிருந்தும் விடுதலையாக்குவதற்காகத்தான் தேவன் தாமே ஒரு மனித அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார். கலாத்தியர் 3:13 வசனம் சொல்லுகிற பிரகாரமாக, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காய் சாபமாய் நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். சகல மனிதனுடைய பாவத்தையும் சாபத்தையும் அவனுடைய வியாதிகளை எல்லாம் ஆண்டவர் இயேசு தாமே தன்னுடைய சரீரத்தை சுமந்து கொண்டு சிலுவையிலே இரத்தம் சொந்தி மரித்து அடக்கப்பட்டு 3 நாள் உயிர் திறந்திருக்கிறார். அந்த கிறிஸ்து இயேசுவை விசுவசிக்கும் போது, அவரை ஆண்டவர் ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது, அந்த இயேசு கிறிஸ்துடைய திரு ரத்தம் சகல மனிதனுடைய பாவங்களையும் சாபங்களையும் போக்கி ஒரு புதிய மனுஷனாக, ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவனாக அவனை மாற்றுகிறது இயேசுவின் ரத்தம். அதன் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களை நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள். ஒரு மனுஷன் பிறவிகளே பாவியாய் அவன் பிறக்கிறான். தன்னுடைய பிதாக்கள் செய்த பாவம் அக்கிரமத்தை தான் சுமந்து கொண்டு பிறக்கிறான். மட்டுமல்ல, அந்த மனுஷன் பூமியிலே தானும் செய்கின்றதான அக்கிரமங்கள், மீறுதல்கள், பாவங்கள், அப்படி என்றால் ஜன்ம பாவம் அல்லது பிறக்கும்போதை செய்த பாவங்கள், பாவத்தில் பிறப்பதும், கிரியையினால் வந்ததான பாவங்கள், தன்னுடைய மீறுதல் வந்த பாவங்கள், இவை அனைத்துக்கும் ஒரே பரிகாரம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுகப்படுவது. அவரை ஆண்டவர் ரட்சகரை ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய பாவங்களுக்காக இயேசு இரத்தம் சிந்தி இருக்கிற அந்த இரத்தத்தை நாம் ஏற்றெடுக்கும் போது, அதை விசுவசிக்கும் போது, அவரை ஆண்டவர் ரட்சகரை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய திரு இரத்தம் நம்மளை கழுகி நம்மளை சுத்திகரித்து ஒரு புதிய மனுஷனாய் சாபம் மாற்றப்பட்டவனாக, ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவனாக நாம் மாற்றப்படுகிறோம். அவை இழந்து போன்றதன் ஆசீர்வாதத்தை கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் திரும்ப பெற்றுக் கொள்கிறோம். ஒரு மனுஷன் பாவம் செய்யும்போது பாவியாய் நன்மைகளை இழந்து போகிறான். வருத்தத்தோடு அவன் வாழ்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் எந்த ஆசீர்வாதம் வராதபடி இருக்கும்போது, நியாய பிரமாணம் அவனை பாவத்துக்குள் அழைத்து வைக்கும் போது, கட்டளை மீறுவது பாவம். அப்போது பாவத்தில் கிடக்கிற மனுஷனை பரிசுத்தமாகவும் விடுவிக்கிறவனாகவும் நன்மை உள்ளவனாக மாற்றுகின்றது ஒரே வழி இயேசு கிறிஸ்துவே. அப்ப எந்த மனுஷனுடைய வாழ்க்கைக்கு வழி கிறிஸ்து இயேசு. அவர் நமக்கு வழியாயிருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்கிற மனுஷனுடைய பாரங்கள், துக்கங்கள், கவலைகள், வேதனைகள் எல்லாம் கர்த்தர் எடுத்து போடு ஆண்டவர் இயேசு எடுத்து மாற்ற வல்லவராயிருக்கிறார். அப்போது நம்மளை பின்தொடர்ந்து வந்த எல்லா பாவங்களும், சாபங்களும், வியாதிகள், நட்டங்கள் எல்லாம் விலகி மாற்றுகின்ற ஒரு இடம்தான் இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லுகிறார்,
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் போது, നമ്മുടെ வாழ்க்கையில் நாம் சுமந்து கொண்டது அக்கிரமங்களை சுமன்னிக்கும் போது நாம் ஒரு புதிய மனுஷனாய் மாறுகிறோம். ஒரு புதிய மனுஷனை மாறுகிறோம். அப்படி மாறுற ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் தான் பாரங்கள், துக்கங்கள், வருத்தங்கள் மாறிப்போம். இன்றைக்கு நம்முடைய எல்லா பாரங்களையும் சுமைகளையும் இயேசுவினிடத்தில் இறக்கி வைப்போம் என்றால், அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி நாம் வாழ்க்கை செய்ய தயாராகும் என்றால், இந்த நாளில் நமக்கு முன்பாக நிற்கின்ற சகல வருத்தங்களும் நம்மளை விட்டு ஓடி போகும். நம்முடைய ஒருவேளை வியாதி என்ற பாரம் சுமந்து கொண்டிருக்கலாம், கடன் பிரச்சனை என்ற பாரத்தை சுமந்து கொண்டிருக்கலாம், இல்லது சாபம் என்ற ஒரு சுமை நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கலாம். எப்படிப்பட்ட பாரங்கள் ஆனாலும் கிறிஸ்து இயேசுவிலிருந்து நமக்கு விடுதலை உண்டு. என்னை கேட்க அன்பானவர்களே, கர்த்தருடைய வசனமாகின்ற துகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போது உங்களுடைய ஆத்மாக்கள் இளைப்பாறுதல் அடையும். நம்முடைய ஆத்மாவுக்கு ரட்சிப்பு, சமாதானம் அது இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்திலூടെ, அவருடைய வசனத்திலூടെ நமக்கு கிடைக்கிறது. ஒருவேளை எந்த ஒரு நன்மை அனுபவிக்க விடாதபடி முடியாதபடி நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்றால், உங்களுடைய வருத்தங்கள், சுமைகள் மாற வேண்டும் என்றால், அதை மாற்ற தகுதியுள்ள அதிகாரமுள்ள ஒரே ஒருவர், அவர்தான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். உங்களுடைய வருத்தங்களை எல்லாம், உங்களுடைய சுமைகள் எல்லாம் இயேசுவினிடத்தில் அறிக்கையிடுங்கள். அவரை ஆண்டவர் ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். வசனத்தின் வாழ உங்களை அர்ப்பணியுங்கள். இன்றிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாகும், ஆசீர்வாதம் வரும், சுமைகள் மாற்றப்படும், வெளிச்சம் பிரகாசிக்கும். இருளென்ற பாவம், இருளென்ற கடன் பிரச்சனை, இருளென்ற வியாதி, இருளென்ற பயம், இருளென்ற மரணக்கண்ணி, அது ஏதோ ஆனாலும் கிறிஸ்துவென்ற வெளிச்சம் உங்களில் உதிக்கும் போது, நீங்கள் அவர் ஏற்றுக்கொள்ளும் போது, இந்த பகல் காலத்திலே கர்த்தருடைய வார்த்தையுடைய வல்லமை உங்களை என்னை பிரகாசிக்கப் போகிறது. எல்லா வருத்தங்களை இயேசு எடுத்து மாற்றப் போகிறார். அநேக நாளுகளாய், அநேக வருடங்களாய் நீங்கள் அனுபவித்த பாரங்கள், சுமைகள் கர்த்தர் உங்களை விட்டு மாற்றப் போகிறார். நீங்கள் எதை நோக்கி காத்து கொண்டிருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற விஷயங்களுக்கு இந்த காலை வேளையில் தேவன் பதில் தருகிறவராய், அந்த பாரங்களை எல்லாம் எடுத்து மாற்றுகிறவராய், வழி திறக்கிறவராய் இயேசு வெளிப்பட போகிறார். ஆம் தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரை விசுவாசியுங்கள், அவரை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் உங்கள் காரியங்களை ஒப்புவித்துக் கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு ஜெயத்தை தரப்போகிறார். எப்படிப்பட்ட சுமையும் இந்த பகல் காலம் கர்த்தர் உங்களை விட்டு எடுத்து மாற்ற வல்லவராயிருக்கிறார். அவர் விரும்புகிறார். நீங்கள் யாராயிருந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும், எந்த பிரச்சனைக்குள் அகப்பட்டிருந்தாலும், இப்போது கர்த்தர் ஆண்டவர் இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரிடத்தில் ஒப்பு கொடுப்பீர்களானால், உங்களுடைய எப்படிப்பட்ட வருத்தமும் எப்படிப்பட்ட விஷயத்துக்கு அந்த பகல் காலம் இயேசு உங்களுக்கு பரிகாரம் தர விரும்புகிறார். அவர் சொல்லுகிறார், வருத்தத்தோடு இருக்கிறவங்க நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், இயேசு உங்களை அழைக்கிறார். உங்களுடைய எல்லா பாரங்களும் சுமைகளும் இந்த பகல் காலம் இயேசு எடுத்து மாற்ற விரும்புகிறார். அவரிடத்தில் நம்மளை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய பாவங்களை போக்குற பாவத்தனுடைய பரிகாரி. நீர் சகல மனுஷனுடைய ரட்சிப்புக்காக இரத்தம் சிந்தினீர். உங்களுடைய இரத்தம் எங்களுடைய சகல பாவங்களை கழிவுகளை சுத்திகரித்து பாவமற்ற மனுஷனாய் மாற்றுகிறது. தேவனோடு சேர்க்கின்ற ஒரு ஸ்நாக்கியத்தை உருவாக்குகிறது. அப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் மட்டுமே நன்மை ஆஸ்வாதங்கள் வர முடியும். இதுவரையிலும் நான் அறிந்தும் அறியாமலும் செய்து வந்த எல்லா பாவங்களையும், மீறுதல்களையும், அக்கிரமங்களையும் இயேசுப்பா எனக்கு மன்னியும். உம்முடைய இரத்தத்தினால் என்னை ஒன்று கழுகி என்னை சுத்திகரித்து என்னை விடுவித்து என்னை ரட்சியும். என்னுடைய எல்லா வருத்தங்களையும் பாரங்களையும் எடுத்து மாற்றி என்னை ஆசிர்வதியும். உம்முடைய வரத்திலுடைய சகல நன்மைகளால் என்னை நிரப்பும். இந்த காலை வேளை நம்மளை ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில் நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள் என்று நீர் அழைத்த உமது வார்த்தை, இந்த காலை வேளையில் எங்களுக்கு ஜீவனை தருகின்ற இந்த வார்த்தை, எங்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மாற்றி அவைகளை எடுத்து போட்டு எங்களை சுதந்திரமாக்கின்ற, எங்களை ஆஸ்வதிக்கின்ற, இழந்து போன நன்மைகளை திரும்பும் கிறிஸ்து இயேசுவினுடைய அவகாசப்பட்டு நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு வழியாய் வந்த தெய்வமே,
இந்த காலை வேளையில் நம்முடைய வசனங்களை கேட்டு அதன்படி ஏற்றுக்கொண்ட இவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரையும் ஆண்டவரை நம்முடைய ரட்சகங்களை கொண்டு வாரும், பிள்ளையா மாற்றும், விடைவைத்த எல்லா பாரங்களை எடுத்து மாற்றி ஆசீர்வதியும். இந்த காலை வேளை நம்முடைய வார்த்தையின் பிரகாரம் எங்களை ஆஸ்வதித்து வழிநடத்தி பிரகாசிக்க பண்ணும். சகல துதி கன மகிமை மகிழ்ச்சி ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவன் நமது அடைக்கலமும் பலனும் ஆனா, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையும் ஆனா. தேவன் நமது அடைக்கலமும் பலனும் ஆனா, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையும் ஆனா. மாறி மலைகள் நடுங்கினாலும், பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார், யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார். ஈட்டியை முறிக்கிறார், இல்லை ஒடிக்கிறார். ஈட்டியை முறிக்கிறார், இல்லை ஒடிக்கிறார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம், அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர், உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர். தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம், யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம். தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார்.